நம்பிக்கையோடு வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம். ஓம் நமச்சிவாய. ஒரு கிராமத்தில் அனைவரும் விவசாயம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது கடவுளுக்கு அந்த கிராமத்திற்கு ஒரு பரீட்சை வைப்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தார். வருண பகவானை அழைத்து, நான் என்னோட சங்கு சத்தத்தை எப்போ ஊதுறனோ அப்போ தான் நீங்கள் மழை பெய்ய வைக்கணும் அப்படின்னு சொன்னார். சரிங்க கடவுளே அப்படின்னு வருண பகவான் போயிட்டார். அப்போ இருந்து அந்த கிராமத்துக்கு மழை பெய்யவே இல்லை. அப்போ மழைக்காக அந்த கிராம மக்கள் காத்துக்கிட்டே இருந்தாங்க. வருண பகவான் கடவுளோட சங்கு சத்தத்துக்காக காத்துக்கிட்டே இருந்தார். மழையும் பெய்யலை, வருண பகவானோட சங்கு சத்தமும் கேட்கல. அந்த கிராம மக்கள் விவசாயத்துக்கு மழை தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ யாருமே காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போக விரும்பலை, மழை இல்லாத காரணத்தால். மழை இல்லையே என்று வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதில் ஒருவர் மட்டும் தினமும் மழையை பற்றி யோசிக்காமல் அவரது நிலத்தில் போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். இதை பார்த்த கடவுள், இவன் மட்டும் தினமும் வேலைக்கு செல்கிறான் என்று ஆச்சரியப்பட்டார். இதை கவனித்த சிலர் கிராம மக்கள், மழை இல்லை, காட்டில் தண்ணியும் இல்லை, நீ ஏன் போய் தேவையில்லாமல் கஷ்டப்படுறேன்னு ஏளனமாக பேசினாங்க. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே, நான் வீட்டில் இருந்தால் என் வேலையே எனக்கு மறந்துடும், அதனால என்னோட வேலை எனக்கு மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் தினமும் காட்டுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என கூறினேன். அந்த கிராம மக்கள் மழை தண்ணி இல்லாத காரணத்தால் ஒவ்வொருவரும் அந்த கிராமத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்தாங்க. ஆனால் அவன் மட்டும் உறுதியாக தினமும் கண்டிப்பாக மழை பெய்யுன்ற நம்பிக்கையோட வேலை பார்க்க செல்லுவான். இதை கவனிச்ச கடவுள், அவன் வேலையை அவனுக்கு மறந்துடக்கூடாதுன்னு தினமும் வேலைக்கு போகிறான், நம்ம சங்கு ஊதாமல் இருக்கோமே, நமக்கு சங்கு ஊதுறது மறந்துடக்கூடாதா, அப்படி மறந்துடக்கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் அவரோட சங்கு எடுத்து பம் 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 என்ற 3 தடவை ஊதினார். உடனே வருண பகவான் கடவுள்கிட்ட இருந்து நமக்கு சங்கு சத்தம் கேட்டுருச்சு அப்படின்னு மழை பெய்ய வச்சாரு. உடனே அந்த விவசாயி சந்தோஷப்பட்டு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான். செய்யும் தொழிலே தெய்வம், நம்பிக்கையோடு வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம். அந்த விவசாயி அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்ததுனால அந்த விவசாயி மழை வரையும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. அதனால செய்யும் தொழிலே தெய்வம். இந்த விவசாயி எப்படி சாதிச்சாரோ அதுபோல் நீங்களும் உங்களோட கனவை நினைவில் வைத்து முயற்சி எடுத்து அதை சாதியுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.